வணக்கம் உறவுகளே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் எம்எல்ஏ பதவியும் பறிக்கப்படும். அதிமுகவின் நிலைமை சரியில்லை. உடனடியாக அதனை புரிந்து எடப்பாடி நடந்து கொள்ளாமல் போனால் எடப்பாடி பழனிசாமி சேலம் எம்எல்ஏவாக தற்பொழுது இருக்கிறார். அவரது பதவி நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் பறிபோகும் என்றும் அதிமுகவின் தென் மாவட்ட செயலாளர்கள் தற்பொழுது கூறியிருக்கின்ற அறிவிப்பு தான் ஒட்டுமொத்த அதிமுகவையும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நிச்சயமாக எடப்பாடியால் எந்த ஒரு காரியமும் முழுமையாக வெற்றியடைய வகையில் அவரால் செய்ய முடியாது. 2019 இருந்து 2024 வரை நடந்த 11 தேர்தல்களில் 10 தேர்தல்களில் போட்டியிட்டு தோல்வியை தழுவி கடைசியாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தோல்வி அடைந்து விடுவோம் என்ற பயத்தினால் அதிமுக தேர்தலை பங்கேற்கவில்லை. ஆனால் இதுவரையும் அதிமுகவிற்கு இந்த மாதிரி நிலைமை வந்ததே கிடையாது. அதிமுக மக்களவை தேர்தலில் 40 தொகுதிகளிலும் தோல்வி அடைந்திருக்கிறது. ஆனால் வாக்கு சதவீதம் ஒன்று இருக்கிறது. 30% குறைவாக அதிமுக தோற்கடிக்கப்பட்டது கிடையாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்று 23% வாக்குகளை மட்டும்தான் அதிமுக ஒட்டுமொத்தமாக பெற்றிருக்கிறது நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில். இது 2026 ஒப்பிடும் பார்க்கும் பொழுது எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும். 215 தொகுதிகளுக்கு மேலாக திமுக அரியணையில் ஏறிடும் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிலைமையை புரிந்து கொண்டு ஒருங்கிணைந்த அதிமுகவால் தான் அதிமுகவை வெற்றியடைய வைக்க முடியும் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொண்டால் மட்டும்தான் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடைய முடியும். எடப்பாடி பழனிசாமியின் எம்எல்ஏ பதவியும் தப்பும். இல்லை என்றால் அவரது எம்எல்ஏ பதவி கூட பறிபோக வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் தற்பொழுது நடக்கக்கூடிய நிலைமைகளை பொறுத்து அதிமுகவின் நிர்வாகிகள் தலைமை கழகத்திற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். மேலும் மதுரை மண்டலம் முழுவதுமாக அதிமுகவின் கோட்டையாக இருந்தது. ஆனால் தற்பொழுது மதுரை மாவட்ட செயலாளர் செல்லூர் ராஜு அவர்களே அதிமுகவின் கோட்டை திமுகவின் கோட்டையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றும் கையை விரித்துவிட்டார். இதற்கு காரணம் சரியான தலைமை இல்லாததுதான் என்பதையும் சமீபத்தில் பேட்டி ஒன்றை அளித்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. செங்கோட்டையன் அவர்களும் தற்பொழுது கட்சியிலிருந்து நீக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளை எடப்பாடி மறைமுகமாக செய்து வருவதாக செய்திகளும் வெளியாகியிருக்கிறது. எம்எல்ஏ பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி பறிக்கப்படுமா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.